வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 20ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 21ஆம் தேதி நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,855, அதாவது சப்போர்ட் லெவல் 1ஆன 22,871க்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு முதல்லயே சப்போர்ட் லெவல் 1 பிரேக் பண்ணிச்சு. அப்புறம் பைவட் பாயிண்டை நமக்கு இங்கே 22,897லையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் பார்த்தோம்னா நமக்கு அது ஜோன் ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஆன 22,932 ஜோன்லயே நமக்கு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குச்சு. இங்கே சப்போர்ட் லெவல் 1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு, சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி, சப்போர்ட் லெவல் 3ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த பிரேக் அவுட் பண்ணதுனால நம்ம அடுத்து S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த S4 அப்படிங்கிறது 22,705. அதை நமக்கு டச் பண்ணியிருக்கானா அது ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் அதை நமக்கு ரீச் பண்ணாம லோ லெவலான 22,720 திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு இங்க சப்போர்ட் லெவலான 3 டச் பண்ணிட்டு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம S4 சப்போர்ட் லெவலா நீங்க எடுக்கும் பொழுது இந்த S3 நமக்கு முதல் கட்ட ரெசிஸ்டன்ட் லெவலா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க நமக்கு கரெக்டா எல்லாமே அந்த லெவல்லையே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட். இந்த பாக்ஸை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும், அந்த அதுக்கப்புறம் அந்த ஃப்ளக்சுவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரியே நிறைய பேட்டர்ன் நம்ம சார்ட்ல இருக்கும். நீங்க முன்னாடி இன்னும் கேண்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய பார்க்கலாம். இப்போ அதில் ரீசெண்டாக உள்ள பேட்டர்ன் தான் நம்ம இங்கே க்ளோனிங் பண்ணியிருக்கோம். இந்த க்ளோனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஸ்கொயரோட எண்டுக்கு கேண்டில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து ஓப்பன் ஆகுது நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷனோட தான் இருக்கும். அதாவது திங்கட்கிழமை 24ஆம் தேதி கண்டிப்பாக மேலேயோ அல்லது கீழ் நோக்கியோ நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேல் நோக்கி வருதா கீழ் நோக்கி வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பிட்ச் ஃபோர்க் லைனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிட்ச் ஃபோர்க்ல பிலோ லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி நல்லாவே பிட்ச் ஃபோர்க்கு கீழே தான் நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் 22,720 இங்கே நம்ம கடைசி லோ லெவலான 22,700 டச் பண்ணிருச்சு. க்ளோஸ் ஆகும் பொழுதும் பார்த்தோம்னா 22,764. இங்கே நமக்கு 800 தாண்டல. இந்த லெவலுக்குள்ளேயே தான் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணி தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட் நமக்கு இன்னும் கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஹை லெவல் பார்த்தோம்னா 22,921, மேலும் 23,000 பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. இங்க நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போகவே இல்லை. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட். இந்த முதல் பாதியில பார்க்கும்போது முதல் பாதியில தான் நமக்கு 21ஆம் தேதிக்குரிய ஹை லெவலான 22,921 ரீச் ஆயிருக்கு. நல்ல ஒரு ரேலியும் இருந்தது. ஆனா செல்லரோட டாமினேஷன் தான் முதல் பாதியில அதிகமா இருந்தது. இரண்டாவது பாதி பார்க்கும் பொழுது நமக்கு இரண்டாவது பாதியில தான் 21ஆம் தேதிக்குரிய லோ லெவலான 22,720 தொட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது. முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் நமக்கு கொஞ்சம் அதிகமாச்சு. ஆனா செல்லரோட டாமினேஷனை விட பையரோட டாமினேஷன் கம்மியா தான் முடிஞ்சிருந்தது. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 20ஆம் தேதி ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட்,
3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட். 5 நிமிஷ சார்ட்ல பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 49,143ல ஓப்பன் ஆச்சு. அதாவது சப்போர்ட் லெவல் 1 ஜோன்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு நல்ல ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்து பைவட் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் மூவ் ஆச்சு. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்த லெவல் நீங்கள் செட் பண்ணி பிளானிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்லேருந்து தொடர்ச்சியாக நமக்கு 2 சப்போர்ட் லெவல் 49,141, 48,993 நமக்கு 2 இடத்துல பிரேக் அவுட் ஆகி அழகாக இங்கே சப்போர்ட் லெவல் 3 48,836ல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதையும் நீங்கள் பிளானிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். திரும்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 2 தொட்டு அதே ஜோன்லேயே சைட்வேஸில் மூவ் ஆகி 48,908ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலும் 49,306ல இருந்தது. ஆனால் நமக்கு இங்கே 40 முடியும் தருவாயில் 49,000 பிரேக் டவுன் பண்ணி 48,908 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்கள் 49,000லேருந்து இறங்கி நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது அடுத்த கட்ட மூமெண்ட் பேங்க் நிஃப்டியோடது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட்டு. இப்போ இந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் இந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை இங்கே நமக்கு இந்த லெவலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய நமக்கு பவுன்ஸ் பேக் ஆனதை பார்க்க முடியுது. இந்த இடத்துல டச் பண்ணுச்சு. ஆனால் பவுன்ஸ் பேக் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அதிக லெவலில் ஏற்படலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் டச் பண்ண உடனே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக்கோட அளவும் கம்மியாக தான் இருக்குது. பிச் ஃபோர்க்கோட பிலோ லைனுக்கு கீழே தான் ரெட்டில் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை லெவல் பார்க்கும்பொழுது 49,306, நமக்கு இங்கே 49,700 வச்சுருக்கோம். இந்த ஜோன் போகலை. லோ லெவல் பார்க்கும்போது 48,764, நமக்கு 49,100 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 48,800 இதையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஆனால் 48,500க்கு இன்னும் போகலை. க்ளோஸ் ஆகும் பொழுதும் 48,908, அதாவது இப்போ இந்த 2 சப்போர்ட் லெவலுக்கும் நடுவில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட்டு. இதில் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. பேங்க் நிஃப்டி முதல் பாதியிலேயே 21ஆம் தேதிக்குரிய ஹை லெவலான 49,306ஐயும் லோ லெவலான 48,764ஐயும் பேங்க் நிஃப்டி டச் பண்ணுச்சு. இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது 50% தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் அதிகபட்ச வித்தியாசம் இல்லை. செல்லரோட டாமினேஷன் அதிகமாக இருந்தாலும் குறைந்த அளவு தான் அதிக அளவில் நமக்கு செல்லரோட டாமினேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.